கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த புதிதான ஒரு வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரங்கள் வேர்ட்லி வெட்னஸ்டே பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது. தடைகளுக்காக வருந்துகிறேன். பிகாஸ் நான் இங்க சவுதி அரேபியா பட்டணத்துக்கு கடந்து வர வேண்டிய சூழல் இருந்தபடினாலே நான் அந்த டிராவலிங் மற்றும் அதனோட விசா ப்ராசஸ் அப்படிப்பட்ட சூழல்கள் பண்ண முடியாதபடி இருந்தது. அதுக்காக வருந்துகிறேன். ஆனால் இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக இவைகளை பண்ணுகிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்திற்கு உங்க வேதத்தை நீங்க திருப்பும் பொழுது அந்த இடத்துல பவுல் ஒரு தரிசனத்தை கண்டு மக்கதோனியா பட்டணத்துக்கு கடந்து செல்லுகிற ஒரு சூழல் காணப்படுகிறது. அந்த இடத்துல அவங்க ஊழியத்திற்காக கடந்து செல்லும் பொழுது அங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனம் 16வது அதிகாரத்துல, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வழக்கமாக அவர்கள் ஜெபம் பண்ணுகிற இடம். நல்லா யோசிச்சு பாருங்க. புதிதாக போகிறாங்க மக்கதோனியாவுக்கு. அதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்னா, மக்கதோனியா மனிதன் ஒருவன் தரிசனத்துல வெளிப்பட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பவுலை பார்த்து சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனம். அப்பொழுது அந்த தரிசனத்தை கண்ட பிறகு அங்க போறாங்க. அந்த இடத்துல எந்த ஊழியம் செய்கிறதுக்கு ஏதுவான சூழல் இல்லை. ஆனா அவங்க பண்ணுகிற முக்கியமான விஷயம், they were praying at a particular place. அவர்கள் தொடர்ந்து ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ற இடத்திலேயே ஆண்டவர் அவர்கள் ஊழியம் செய்கிறதற்கு ஏதுவான கால சூழல்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அன்பின் தேவ ஜனமே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல I would just want to encourage each and everyone. நீங்க ஒருவேளை ஒரு சபையில ஒரு ஊழியக்காரருக்கு கீழே அடங்கி இருந்து ஆண்டவர் எனக்காக ஒரு நேரத்தை கொடுப்பாரு, எனக்காக ஊழிய வாசல்களை திறந்து கொடுப்பாரு, இல்லைன்னா எனக்காக ஆண்டவர் ஊழியங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு பட்டணத்துல, ஏதோ ஒரு மிஷனரியாக, ஏதோ ஒரு ஸ்தலத்துல நீங்க அமர்ந்து இருக்கலாம். ஐயோ, ஆனா இன்னும் எனக்கு எந்த காரியமும் நடக்கலையே, எனக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குகள் நிறைவேறலையே, ஊழியங்கள் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட ஏராளமான பேர் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு பவுலின் ஊழியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இவர்கள் பவுல், சீலா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல வழக்கமா ஜெபம் பண்ண போற இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஊழியம் அவர்களை தேடி வருது. அந்த இடத்துல ஸ்திரீகள் மத்தியில உபதேசம் பண்றாங்க. அந்த இடத்துல லீதியாள் என்கிற விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயை கண்டெடுக்கிறார்கள். கடைசியில அவங்க வீட்லயே போய் தங்குகிறதற்கு ஏதுவான ஒரு சூழல் இந்த ஊழியக்காரங்களுக்கு உண்டாகுது. தேவச்சனமே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கான ஊழியம், உங்களுக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற பீப்புள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கணும்னா நீங்க உங்களுக்கான ஒரு ஜெப பகுதிய, ஒரு ஜெப பிளேஸ, ஒரு ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை தவிர்க்காம செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜெபம் பண்றதுல நம்ம அன்சீசிங்கா இருப்போம்னா நான் சொல்றேன், நம்ம தேடி ஊழியங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம தேடி ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. திஸ் இஸ் வெரி வெரி மேண்டட்டரி இன் ஆர் லைஃப். ஊழியத்திற்கு அடிஸ்தானமே ஜெபம் தான். அப்போ ஜெபிக்கிற தனிமையில அவங்க வழக்கமாய் ஜெபம் பண்ண போற இடம், அவங்க எப்பொழுது அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆற்றங்கரையை அவங்க தெரிந்து கொண்டு அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ற ஒரு ஸ்தலத்தை தேடி எடுத்திருக்கிறீங்களா? இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை பார்த்து நான் என்கரேஜ் பண்றேன். Do you have a personal spot to pray? Do you have a personal heart to pray? உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே ஒர்க் முடிஞ்சு வந்தாலும் ஐயோ நான் டயர்டா இருக்கிறேன், எனக்கு அப்படியே உடம்பு பலவீனமா இருக்கு, அப்படியே படுத்து தூங்கிடுவோம். உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான நேரம் இருக்கா? நான் சொல்றேன், உங்களுக்காக ஜெபம் பண்ற ஒரு நேரத்தையும் ஜெபம் பண்றதுக்கான ஸ்பெசிபிக்கான ஒரு இடத்தையும் நீங்க முன்குறித்து நீங்க ஓடுவீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கான ஊழியங்களை கர்த்தர் தேடி உங்கள் மத்தியில கொண்டு வர வைப்பார். நான் சாட்சியா சொல்லுவேன், நான்
ஊழியத்திற்கு அடிக்கடிக்கு நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்றது, நிறைய மீட்டிங்ஸ்க்கு போறது, நிறைய வெவ்வேறு விதமான இடங்களுக்கு போய் ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஏதுவான இப்ப ஒரு காலகட்டத்துக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? இந்த காலகட்டத்தை நான் இப்ப அனுபவிப்பதற்கு எனக்கு மிகுந்த உதவியா இருந்தது என்னுடைய தனி ஜெப நேரங்கள். எனக்கு என் கூட நெருக்கமா பழகிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸா கனெக்டடா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஜெபம் பண்றதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்தை தேடி ஓடிடுவேன். அது சில டைம் மெரினா பீச்சா இருக்கும், இல்லைன்னா சென்ட் தாமஸ் மவுண்டா இருக்கும். நான் அடிக்கடிக்கு பிரயாணப்பட்டு அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதிக்கு போகும்போது அங்கே NLAG சர்ச் இருக்குது, அங்கே ப்ரேயர் செல் ரூம்ஸ் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் நான் இதே இடத்துல தான் உட்காந்து இருப்பேன். அந்த ப்ரேயர் செல் ரூம்ஸ்ல அமர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மெரினா பீச்சுக்கு போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்க அந்த பூந்தமல்லி ரிங் ரோடு இருக்குது, இப்போ புதுசா போட்டிருக்கிறாங்க. அந்த ரிங் ரோட்ல எதனா ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அப்ப ஜான் வெஸ்லினா யாருக்குமே தெரியாது, எங்குமே ஊழியம் கிடையாது, எங்கும் போக முடியாது, எனக்கு யாரையும் அதிகமா தெரியாது. ஆனா அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண நேரங்களை நான் நினைவு கூறுகிறேன். கண்ணீரோடு கூட ஆவியானவரோட சமூகத்துல உட்கார்ந்து கிடந்த நேரங்களை நினைவு கூறுகிறேன். ஆனா இன்னைக்கு என்ன நான் திரும்பி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அநேக இடங்களுக்கு பிரயாணப்பட்டு போக ஆண்டவர் கிருபை செய்கிறார். அநேக மனிதர்களை காண உதவி செய்கிறார். அநேக பரிசுத்தவான்களிடத்துல பேசும்படியாகவும் அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும்படியாகவும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதை நான் பார்க்கும் பொழுது நான் நினைவு கூறுகிறேன். மை பர்சனல் பிரேயர் ஹவுஸ் ஹெல்ப் மீ அ லாட். ஆனா அதுக்காக நான் அவைகள் தான் எனக்கு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். கிருபை, அவருடைய சுத்த கிருபை. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஊழியங்களுக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது. நீங்க ஜெபத்துல மட்டும் உறுதியா இருங்க. எந்த போராட்டமும் உங்களை மேற்கொண்டு உங்களை மடிந்து விடுவதற்கு விட்டு விடவே விடாது. Prayer is a powerful weapon which will help you to get rid of every work of the devil in your life. இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே உங்களை பார்த்து என்கரேஜ் பண்றேன். வழக்கமாக அவர்கள் ஜெபம் பண்ற இடம் அந்த சீஷர்களுக்கு பவுலுக்கு இருந்தது போல உங்களுக்கு வழக்கமா ஜெபம் பண்ற இடம் ஒண்ணு இருக்கட்டும். அது உங்க ஆலயமா இருக்கட்டும், அது உங்க வீடா இருக்கும், உங்க பெட்ரூமா இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, தனிமையில ஜெபம் பண்ணுங்க, தனிமையில ஆவியானவர் கூட செலவிடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில ஊழியங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த வேளையில ஒருவேளை நீங்க ஒரு சபையில அடங்கி இருக்கலாம். ஐயோ எனக்கு ஊழியமே இல்லையே, என் கையில மைக்கு கொடுக்கலையே, எனக்கு திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, ஆனா என்னை உபயோகிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகி நிக்கலாம். இந்த இடத்துல நான் இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பிடலாம், அப்பதான் நான் வாழ்க்கையில வளருவேன் அப்படின்னு ஏராளமான யோசனைகள் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கும் அப்படிப்பட்ட யோசனைகள் நிறைய வந்தது பிரியமானவர்களே. ஆனா நான் சொல்லுகிறேன், என்னை வைத்த இடத்துல அடங்கி இருந்து நான் ஒரு மூலையில ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். many ways I messed up my life, but I want to tell you something. என் பிரேயர் லைஃப்ல ஆண்டவர் ஸ்திரமா நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு, தனிமையில அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற அனுபவத்துக்கு என்னை அவர் கொண்டு வந்துகிட்டே இருந்தாரு. that helped me a lot to get away from every work of the devil in my life and to get closer to the Holy Spirit, and through which now I'm doing a ministry which is glorifying God. நம்ம இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை நான் என்கரேஜ் பண்றேன். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கான ஸ்தானத்தையும் உங்களுக்கான நேரத்தையும் தேர்ந்தெடுத்து தனிமையில் அப்பா கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வேதாகம கல்லூரி படிக்கிற மாணவர்கள், யங்ஸ்டர்ஸ் இதை பார்ப்பீங்கன்னா, நீங்க பைபிள் காலேஜ் படிக்கிற நேரத்துல வெறும் அப்படியே படிப்புன்னு ஓடாம உங்களுக்கான ஸ்பெசிபிக்கான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது நான் அதை பண்ணேன், நிறைய பிள்ளைங்க பண்ணாங்க. ஜெபிக்கிற ஒருத்தர் கூட இன்னைக்கு சும்மா இல்லை, ஜெபிச்ச ஒருத்தர் கூட இன்னைக்கு உலக பிரகாரமான வேலைகளுக்கு போல. ஜெபிச்ச அனைவரும் இன்னைக்கு ஆவியானவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக ஊழியம் பண்றாங்க. ஆனா ஜெபிக்காம சும்மா தியரின்னு படிப்பு டிகிரி வாங்கினா போதும், கிராஜுவேஷன் ஆனா போதும்னு ஓடினவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் உலக பிரகாரமான வேலைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. Dear brothers and sisters, dear youngsters, dear servants of God, I just want to encourage you. உங்களுக்கான ஜெப நேரத்தை தேர்ந்தெடுங்க. ஜெபிக்கிறவங்க என்னைக்குமே விழுந்து போகவே மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க என்னைக்குமே சோர்ந்து போகவே மாட்டாங்க. இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். God bless you. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வேளையில இந்த வசனத்தை காண்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வழக்கமாக அந்த ஆற்றின் அருகே போய் ஜெபம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த ஸ்திரீகளின் நடுவில் ஊழியம் செய்வதற்கு ஏதுவான வாசல்களை நீர் திறந்து கொடுத்து, அங்கிருந்து விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீ லீதியாளை தெரிந்து கொண்டு அவள் நிமித்தமாக ஆண்டவரே இந்த ஊழியர்கள் பலப்பட, ஆண்டவரே அவர்கள் உபசரிக்கப்பட அனுகிரகம் செய்தீரே. அவ்வண்ணமாக, ஐயோ எனக்கு சோர்ஸ் இல்லையே,
எனக்கு வாசல்கள் திறக்கலையே, நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேனே, எனக்கு ஊழியமே இல்லையே, எனக்கு இப்படி நடக்குதே, என்னை இவ்வளவு ஏளனமாய் பார்க்கிறார்களே, என்னை அவமதிக்கிறாங்களே, என்னை அசட்டை பண்ணுகிறார்களே என்று ஏங்குகிற, தவிக்கிற, கசப்புகளின் நடுவில், காயங்களின் நடுவில் புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நீ ஜெபி மகனே, நீ ஜெபி மகளே, உனக்காக நான் ஒரு வாசலை திறந்து கொடுப்பேன், உனக்காக நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்கிற சத்தம் இந்த நாளில் அவர்கள் காதுகளிலே தொனிப்பதாக. நீர் ஒருவர் கூட இருக்கிறீர். உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவர்கள் முகங்கள் பிரகாசமடையும் என்கிற வார்த்தையின் பிரகாரம் I pray in the name of Jesus Christ that anyone who is down in his heart and his mind, that anybody who is down in his heart and his mind, God Almighty, I pray that you would bring forth your power. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்கிற வார்த்தையின் பிரகாரம் இவர்கள் முடங்கி கிடக்கிறவர்கள் எழும்பி பிரகாசிக்க, ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்துல வல்லமையுடையவர்களாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. உடைய வல்லமை, உடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில இதை கேட்கிற பார்க்கிற யாவரையும் நிரப்புவதால் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. அரணா கூட இருங்கப்பா. சோர்ந்து போகாம ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே ஒருவரையும் கிருபையாய் நடத்துங்க. துதிகன மகிமைகளும் உமக்கே எடுக்கிறோம். இந்த ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். Meet you on next Worldly Wednesday. Until then, stay tuned. God bless you.